நன்றி இல்லாமல் நடந்து கொண்ட சிவகார்த்திகேயன், கை கொடுத்த விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன். தன்னுடைய இக்கட்டான சூழலில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தனக்கு உதவியாக இருந்து ஏணியாக இருந்து ஏற்றி விட்டவர்கள் செய்த உதவியை மறந்து, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நன்றி மறந்து சிவகார்த்திகேயன் செயல்பட்டு வருவதாக பெரும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் காமெடியனாக இருந்த நடிகர் சிவகார்த்திகேயனை வெள்ளித்திரையில் அறிமுகம் செய்து வைத்தவர் இயக்குனர் பாண்டியராஜ். ஒரு கட்டத்தில் சிவகார்த்திகேயன் டாப் ஹீரோவாக வந்த பின்பு சிவகார்த்திகேயனை வைத்து மீண்டும் ஒரு படம் இயக்க பாண்டியராஜ் கால்ஷீட் கேட்டு நடையா நடந்து சில வருடம் காத்திருப்புக்கு பின்பு தான் எங்க வீட்டு பிள்ளை படத்தில் சிவகார்த்திகேயனை வைத்து இயக்கும் வாய்ப்பு பாண்டியராஜுக்கு கிடைத்தது. அதே போன்று ஒரு காமெடி மெட்டீரியலாக இருந்த சிவகார்த்திகேயனை எதிர்நீச்சல் படத்தின் மூலம் ஹீரோ மெட்டீரியலாக மாற்றிய முக்கிய பங்கு அந்த படத்தின் தயாரிப்பாளர் தனுஷுக்கு உண்டு. எதிர்நீச்சல் பட வெற்றிக்கு பின்பு மீண்டும் ஒரு படம் தன்னுடைய சொந்த தயாரிப்பில் நடிக்க சிவகார்த்திகேயனிடம் கால்ஷீட் கேட்டார் தனுஷ். ஆனால் அதற்கு சிவகார்த்திகேயன் சரியான பதில் சொல்லாமல் இழுத்தடித்ததன் காரணமாக சிவகார்த்திகேயன் தனுஷ் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவருக்கும் இடையில் இருந்த நட்பு முடிவுக்கு வந்தது. சிவகார்த்திகேயன் சினிமா கேரியரில் மிகப்பெரிய ஹிட் கொடுத்து டாப் ஹீரோ வரிசையில் கொண்டு சென்று உட்கார வைத்த படம் இயக்குனர் பொன்ராம் இயக்கத்தில் வெளியான வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மற்றும் ரஜினி முருகன் ஆகிய 2 படங்கள்தான். ஆனால் தற்பொழுது சினிமாவில் மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ள இயக்குனர் பொன்ராம் மீண்டும் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுக்கும் வகையில் சிவகார்த்திகேயனிடம் கால் ஷீட் கேட்டு எந்த ஒரு பதிலும் கிடைக்காமல் சிவகார்த்திகேயனை வைத்து மீண்டும் படம் எடுக்கும் முயற்சியை கைவிட்டுவிட்டார். அதாவது சிவகார்த்திகேயனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டுள்ளார் பொன்ராம். ஆனால் சிவகார்த்திகேயன் தொலைபேசியை எடுக்கவே இல்லை. மேலும் சிவகார்த்திகேயனுக்கு குறுஞ்செய்தியும் அனுப்பியுள்ளார் பொன்ராம். ஆனால் சிவகார்த்திகேயன் எந்த ஒரு ரிப்ளையும் செய்யவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் சினிமாவில் சிவகார்த்திகேயன் மிகப்பெரிய சரிவில் இருந்தபோது தூக்கிவிட்ட பொன்ராம் செய்த நன்றியை மறந்து ஆணவத்திமிரில் அவருடைய தொலைபேசி அழைப்பை புறக்கணிப்பதை நினைத்து மனம் நொந்து போய்விட்டார் பொன்ராம். இந்த நிலையில் எப்படி கேப்டன் விஜயகாந்த் சினிமா துறையில் பலரை வாழ வைத்தாரோ அதே போன்று அவருடைய மகனும் சிவகார்த்திகேயன் வாய்ப்புக்காக காத்திருந்து கைவிட்ட பொன்ராமை கை கொடுத்து தூக்க முன் வந்து விட்டார். சினிமாவில் ரஜினி முருகன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து சீமராஜா மூலம் சரிவை சந்தித்து இருந்த பொன்ராம் மீண்டும் ரீஎன்ட்ரிக்காக தற்பொழுது பொன்ராம் இயக்கும் படத்தில் விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் ஹீரோவாக நடித்திருக்கிறார். இந்த படத்தில் நடிகர் சரத்குமார் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ள நிலையில் யுவன் சங்கர் ராஜா இசையில் விரைவில் இந்த படத்தின் படப்பிடிப்புகள் தொடங்க உள்ளது. சண்முக பாண்டியன் நடித்த படைத்தலைவன் திரைப்படம் அடுத்த மாதம் திரைக்கு வர இருக்கும் நிலையில் சண்முக பாண்டியன் அடுத்த படம் இயக்குனர் பொன்ராம் இயக்கத்தில் வெளியாக இருக்கும். இந்த படம் நிச்சயம் ரஜினி முருகன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் போன்ற மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் தின சேவல்.